வணக்கம், நான் லக்ஷ்மன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டடி, அதாவது எந்த பிஸ்னஸ் நம்ம பிகினராக இருக்கும் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணிக்கான ஒரு கேஸ் ஸ்டடி பார்ப்பாங்க எல்லாருமே. எந்த ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரவங்களாக இருந்தாலும் ஃபாரெக்ஸோட கேஸ் ஸ்டடி அப்படின்னு பார்த்தாலே ஃபஸ்ட்டு பேர் எல்லாத்துக்கும் வர்றது ஜார்ஜ் சோரஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அவர் இங்கிலாண்டில் உள்ளவர் தான். ஒரே நாளில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா $1 பில்லியன் பார்த்தவர். நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா 8,200 கோடி கிட்ட வரும். அவன் ஒரே நாளில் பார்த்தார். இதைத்தான் வெளியே என்கரேஜ் பண்ணுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரே நாள் அவ்வளோ சம்பாதிச்சிட்டாருங்கிற விஷயம் தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. என்றைக்குமே சக்ஸஸ் ஒரு நாளில் வெளியே காமிப்பாங்க. ஆனால் அதுக்கு பிஹைண்ட் சீன் பார்த்திங்க அப்படின்னா பல வருடங்கள் உழைப்பு. அது என்ன அப்படின்னா ஜார்ஜ் சோரஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் பேங்கில் ஒர்க் பண்ணார். அப்புறம் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டாரு. ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் எஃபோர்ட் போட்டார். ஃபுல்லாக அதை பற்றின விஷயங்களாக தெரிஞ்சு அதை நிறைய பேர்ட்ட ஃபண்டு கலெக்ட் பண்ணார். ப்ராஃபிட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாரு. இது முழுமையாக கற்றுக்கிட்டுறப்ப இந்த பேங்க், அதாவது அதில் இங்கிலாந்து நாட்டோட பேங்கில் ஷேர் வாங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்னன்னா அது கண்டிப்பாக கீழே உழப்போகுது அப்படிங்கிறப்ப செல்லு கொடுத்துக்கிட்டே இருக்கப்போ ஒரு நாள் கீழே அடித்த உடனே ப்ராஃபிட் எடுத்தார். அவர் கிட்டத்தட்ட ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட 34 வருஷம் உழைப்பில் ஒரு நாள் பெனிஃபிட் அதை எடுத்தார். 34 வருஷங்கிறது எங்கே இருக்குன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. நம்ம பிகினராக இருக்கவங்க 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் அவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், இவ்வளோ ஏர்ன் பண்ணுறங்கிறது இயற்கைக்கு புறம்பான விஷயம். நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஒரு 2% ப்ராஃபிட் பார்க்கணும். அந்த ப்ராஃபிட்லேயே தான் நம்ம ஏர்ன் பண்ணணும். அந்த கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கணும். இன்னொன்று ட்ரேடிங்கில் கிளாஸ் சொல்லி சம்பாதிச்சுக்கலாம். ஏர்னிங் பண்ணுறதுக்கு பல டைப் மெத்தட் இருக்குது. ஆனால் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் குறிப்பிட்டு சம்பாதிச்சவங்க ரொம்ப கம்மி. அவங்களாம் எப்படி ஸ்கில் வச்சுக்கணும், ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. மணி மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. கரெக்டான இந்த விஷயங்கள் நல்லா ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நாலேஜாக பண்ணவங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் ஃபாரினில் நிறைய லெவலில் பெரிய லெவலில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் பணத்தையும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 வகையிலுமே இருக்குது. நம்ம எந்த கேட்டகரியில் நம்ம போகிறோங்கிறது நமக்கு முக்கியம். இதை நம்ம நல்லா கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம நல்லா இருந்து ஃபுல்லாமே நாலேஜாக பண்ணி நம்ம பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய கற்றுக்கணும், ப்ராக்டிஸும் பண்ணணும். எது ஒரு விஷயம் உண்மையாக வெளிச்சம் வேணும் அப்படின்னா ஒரு பொருளுக்கு ஒரு தீப்பிட்டியே இருக்குன்னா அது எரியணும், எனர்ஜி தேவை இருக்கும் மாதிரி நம்மளும் அதுக்காக எஃபோர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இது பற்றின கேஸ் ஸ்டடி நெட்டில் நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது ஃபஸ்ட்டு பாருங்கள். தேங்க்யூ.